இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை வழக்கத்திற்கு மாறாக பத்திரிகையாளர்கள் கூட்டத்தை கூட்டிய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் இன்று திடீரென்று அவர் பத்திரிகையாளர்கள் கூட்டத்தை கூட்டிய காரணத்தால் ஏதேனும் அதிரடியான அறிவிப்புகள் வரும் என்று பத்திரிகையாளர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு சென்றார்கள். மீண்டும் அவர்களுக்கு ஏதேனும் தீனி கிடைக்கும், சும்மா கிடக்கின்ற வாய்களுக்கு அவல் கிடைக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பல்வேறு அவதூறு செய்திகளை வெளியிடலாம் என்று இன்றைக்கு தைலாபுரம் போன ஊடகவியலாளர்கள் மத்தியிலே அதிரடியான அறிவிப்பை வெளியிட்ட டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள், ஆர்ப்பரித்து கிளம்பிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். கடந்த ஒரு 10 நாட்களாக, ஏன் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு மகாபலிபுரத்தில் நடத்தி முடிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நிமிடம் வரை பல்வேறு ஊடகங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படி டேமேஜ் செய்யலாம், பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படி வலிமை இழக்க செய்யலாம் என்று திட்டமிட்டு பல்வேறு செய்திகளை வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா ஆதங்கத்தில் வெளியிட்ட சில செய்திகளை கூட வேண்டுமென்றே திரித்து வெளியிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய கை ஓங்குகிறதா, அன்புமணி ராமதாஸ் அவருடைய கை ஓங்குகிறதா என்றெல்லாம் பல்வேறு அவதூறான செய்திகளை ஊடகங்கள் வெளியிட்டது. கடந்த 2-3 தினங்களாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள், மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகளை சென்னைக்கு அழைத்து அவர்களுடன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆலோசனை செய்கிறார். அந்த ஆலோசனையில் கட்சிக்கு புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும், கட்சிக்கு புது ரத்தத்தை பாய்ச்ச வேண்டும், கட்சி புது பொலிவோடு விளங்க வேண்டும். அந்த வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி எழுச்சி பெற்றிருக்கிறது. அந்த எழுச்சியை சரியாக பயன்படுத்தி கொண்டு 2026 தேர்தலுக்கு நாம் தயாராக வேண்டும் என்று அன்புமணி சொல்லிக் கொண்டிருப்பதை பற்றியெல்லாம் எந்த ஊடகங்களும் வெளியிடாமல், பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற, பாட்டாளி மக்கள் கட்சியில் இல்லாமல் இருக்கின்ற, பாட்டாளி மக்கள் கட்சியில் மிகப்பெரிய உட்கட்சி பூசல் இருப்பதை போலவும், 2 அணிகளாக பிரிந்தவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை போலவும் ஊடகங்களும் சமூக வலைதளங்களில் பலரும் இன்றைக்கும் வேண்டுமென்றே திட்டமிட்டே எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவற்றிற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக இன்று பத்திரிகையாளர்களை அழைத்த டாக்டர் ஐயா அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் மகளிர் பெருவிழா நடத்தப்படும், வன்னிய மகளிர் பெருவிழா பூம்புகாரில் நடத்தப்படும் என்று அறிவித்தார். இந்த மகளிர் பெருவிழா மாநாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை பலமுறை வன்னிய மகளிர் பெருவிழாவை நடத்தியிருந்தாலும் கூட, அதே பூம்புகாரில் நடத்தியிருந்தாலும் கூட, அந்த பூம்புகாரில் நடைபெற்ற ஒரு மகளிர் மாநாட்டில்தான் டாக்டர் ஐயா அவர்கள் ரஜினிகாந்துடைய பாபா படத்திற்கு எதிராக தன்னுடைய கட்சிக்காரர்களை முடுக்கிவிட்டார். திரைப்படங்களில் சிகரெட் குடிக்கும் பழக்கத்தை இளைஞர்களிடையே போதித்து ரஜினிகாந்த் தமிழ் சமூகத்தை கெடுத்து விட்டார் என்று அந்த புகையிலை பழக்கத்திற்கு எதிராக திரைப்படங்களில் அப்படிப்பட்ட புகைப்பிடிக்கும் காட்சிகள் வரக்கூடாது என்றும், அப்படி வருகின்ற காட்சிகளுக்கு எதிராகவும், திரைப்படங்களிலே மது அருந்துகின்ற காட்சிகள் வருகிறது, அவற்றெல்லாம் ரஜினிகாந்தை போன்ற நடிகர்கள் நடிக்கிறார்கள், அவருடைய பாபா படத்தை யாரும் பார்க்காதீர்கள், அந்த படம் இன்றைக்கே பல கோடிகளுக்கு விற்றிருக்கிறது, சிகரெட் குடிக்கின்ற காட்சிகளையும் மது அருந்துகிற காட்சிகளையும் இளைஞருக்கு போதிக்கின்ற, இளைஞர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தவறான வழிகாட்டுகின்ற ரஜினிகாந்துடைய பாபா படத்தை ஓட விடாதீர்கள் என்று அந்த பூம்புகார் மகளிர் மாநாட்டிலே தான் டாக்டர் ஐயா அவர்கள் ஆணித்தரமாக அறிவித்தார், கம்பீரமாக முழக்கமிட்டார். அதற்கு பிறகு பாபா படம் பெட்டிக்குள்ளேயே தூங்கியது. அந்த பாபா படத்தினுடைய பட சுருள்கள் முந்திரி காட்டில் கிடந்தது. பாபா படத்தின் திரைப்படத்தை முந்திரி காட்டிலே ரிலீஸ் செய்த வரலாறு அன்றைக்கு வன்னியர் சங்க தலைவராக இருந்த காடுவெட்டி குரு அவர்களையே சாரும். அப்படிப்பட்ட அதிர்வுகளை ஏற்படுத்திய அந்த மகளிர் மாநாடு
பல ஆண்டுகளாக நடைபெறாமல் இருக்கிறது. ஆகவே அந்த மகளிர் மாநாட்டை ஆகஸ்ட் 10ஆம் தேதி சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் உணர்ச்சி பெருக்கோடும் நடத்த வேண்டும் என்று டாக்டர் ஐயா இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அடுத்த மாநாட்டிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆயத்தமாகிவிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி வலிமை இழந்து விட்டது, தன்னுடைய பொலிவை இழந்து விட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி இனி தோல்வியை மட்டுமே சந்திக்கும் என்றெல்லாம் எழுதி கொண்டிருக்கின்ற பேசிக் கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்களுக்கும் சமூக வலைதளங்களிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக சதியை மட்டுமே எழுதி கொண்டிருக்கின்ற சதிகாரர்களுக்கும் பதில் சொல்கின்ற விதமாக ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரிலே மகளிர் மாநாடு சிறப்பாக நடத்தப்படும் என்று தேதி குறித்து அடுத்த நகர்வை நோக்கி, அடுத்த மாநாட்டை நோக்கி, ஒரே ஆண்டில் 4 மாநாட்டை நடத்திய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான், வன்னியர் சங்கம்தான் என்று வரலாறு படைக்க வேண்டும் என்று அடுத்த மாநாட்டிற்கான அறிவிப்பை டாக்டர் ஐயா அவர்கள் வெளியிட்டு விட்டார்கள். ஆகவே அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்களும் ஆர்ப்பரித்து எழுந்திருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.